இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி கிண்டி விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். இந்த அடுப்புல என்ன வேக வச்சிருக்கீங்க? அதில் வந்து நான் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக அது பட்டாணி கொஞ்சம் வேக அதை நல்லா கிண்டி விட்டா கிண்டி விடுங்க. இப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு. தேவையான அளவு உப்பு. அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் நமக்கு. புயல் வேற உருவாக்கி இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புயல் உருவாகிருக்கு, அது உருவாக்கி. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. காற்று பலமாக அடிக்குது. 30 கிலோவுக்கு 40 கிலோவுக்கு கீழே வந்து வெளியில் எதுவும் போயிடாதீங்க. பலமாக காற்று வீசுறதுனால வந்து கவர்மெண்ட்டே நம்ம வீட்டுக்கு விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக போட வேணாம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுப்போம். இப்போ கிலோ 60 ரூபா விற்கிது. அதனால் அது இல்லாமல் இதில் தக்காளி நிறையா போட்டாலும் ரொம்ப புளிப்பாயிடும். நம்மளுக்கு ஒரு தக்காளி போட்டால் போதும். 2 தக்காளி போடலாம், தக்காளி இல்லை எங்கள்கிட்ட. தக்காளி விற்கிற விலைக்கு நாங்கள் பேச்சுலர்ஸ், அதனால் கொஞ்சம் கஞ்சி பிசாரி மாதிரி எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா அது கொஞ்சம் இந்த காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வெந்திருக்கும். ஸோ அதை போட்டு சப்பாத்திக்கு வேலான்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள் வந்து இந்த வரைக்கும் இது போட போகிறோம். கொஞ்சமாக போடுங்க. சரி, மிளகாத்தூள் கடை வாங்கிக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம், காரமாக இருக்கும். அடுத்து வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து காலிஃப்ளவரில் மஞ்சள் போட்டிருக்கோம். நல்லா லைட்டாக மட்டும் மஞ்சள் போட்டால் போதும். மஞ்சள் தூள் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இதில் நம்ம கிண்டும் போது எல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் நமக்கு காலிஃப்ளவர் கிடைக்காது, காலிஃப்ளவர் தூள் தான் கிடைக்கும். இப்போ நல்லா எல்லா சைடும் வந்து அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் பேசுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு தேவையான காலிஃப்ளவர் மசாலா தயாராகிடுச்சு.
இந்த சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள், ருசி அள்ளும். தேங்க்யூ.